இந்த 22,450க்கு மேல 178 புள்ளி இருந்தா, இங்க யார் நஷ்டம் அடைவாங்க? இங்க பை பண்ணியிருக்கக்கூடியவர் அந்த விலைக்கு மேல போகும்போது, இந்த செல் பண்ணியிருக்கக்கூடியவர் நஷ்டம் அடைவார் அப்படின்னும்போது, அப்போ அந்த விலை வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நமக்கு மார்க்கெட்ல ஒரு ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆகும். அப்போ அடுத்து மார்க்கெட்ல புட்டை ரைட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, புட்டை செல் பண்ணியிருக்கவங்க என்ன நினச்சி செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, 22,500க்கு கீழே மார்க்கெட் போகாது அப்படின்னு சொல்லி செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் 22,500க்கு கீழே 132 புள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி யார் பை பண்ணியிருக்காங்க? பையர் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பெட் பண்ணியிருக்காங்க. அப்போது பையர் வந்து 123 புள்ளி போனால் என்ன நடந்துருவாங்க? லாபம் அடைஞ்சிருவாங்க பையரு. அப்போ அந்த இடத்த யார் வந்து நஷ்டமடைவாங்க? இங்கே செல் பண்ணியிருக்கக்கூடியவங்க நஷ்டமடைவாங்க அப்படின்னும்போது, செல் பண்ணியிருக்கக்கூடியவங்க அதுக்கு மேலே போக விடுவாங்களா? போக விட மாட்டாங்க. அப்போது அந்த பாயிண்ட்